லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கோட தொடர் நிகழ்வுகள் அப்டேட்ஸ் அதை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்று அந்த எம்எஸ்டிசி கூட உட்காந்து வெப்சைட் அந்த இணையதளம் எதில் பார்க்கணுன்றது இருக்கு இல்லையா, ஏலம் விடுறது, அதெல்லாம் முடிவு பண்ணி இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் குற்றவியல் துறை அவர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 11,308 பிளாட்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பிளாட் இல்லை, அதாவது 203 பிளாட்ஸ் வேர் டெலிட்டட். எப்படின்னா இந்த கொடை ரோட்டில் 444 பிளாட் சொல்கிறாங்க. அதில் 203 பிளாட் இல்லை அங்கே அப்படின்ற மாதிரி. அந்த மாவூர் அதுலேயே நிறைய பிளாட் இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது டிடிசிபி அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருந்தா கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே அந்த பிளாட்ஸ் இல்லை, அது மாறுது. அது போக அந்த கொடை ரோட்டிலலாம் பக்கத்தில் குவாரி பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது ஏழை எடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் அரசு தரப்பில் வச்சுருக்காங்க. இப்போ விருதுநகரில் 2,612 பிளாட் மொத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அளவுகள் நிறையா மாறுது, சைஸு ஒவ்வொரு சைஸும் அவங்க சொல்கிறது இல்லை, அங்கே மாறுது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் ஏலம் மாவட்ட வாரியாக ஏலம் விட்டுறலாம், ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம எடுத்து ஏலம் விட்டுறலாம், அதை வெப்சைட்டில் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளது உள்ளபடி அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீதியரசர் சொல்கிறாரு, அங்கே என்ன இருக்கோ அதுதான், அதுபடி எடுத்துக்கோங்க. நீங்கள் அது நாங்கள் பொறுப்பு இல்லை, காவல்துறையோ அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையோ நீதிமன்றமோ காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓவோ அல்லது நிறுவனமோ ஏலம் விட்டதுக்கப்புறம் நிறுவனமோ நாங்கள் யாரும் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி படித்து பார்த்துக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு நாங்கள் யாருமே பொறுப்பு இல்லை. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை, நீதிமன்றம், நிறுவனம், டிஆர்ஓ, அந்த ஏலம் விடுற எம்எஸ்டிசி வெப்சைட்டு, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் டிஆர்ஓ யாரும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்றதை சொல்லிடுங்க. பேப்பர் விளம்பரம் கொடுத்துருவோம். பேப்பர் விளம்பரம் கொடுத்ததுக்கப்புறம் நேரடியாக அந்த இடத்த நீங்கள் பார்வையிடனா பார்வையிடலாம். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். அந்த இடத்துல கல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்னா 4 பக்கம் கல் இருக்கணும், கல் இல்லை. அப்போ அந்த கல்லை நட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீதியரசர் நிறுவனத்தின் வழக்கறிஞர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல் 80 ரூபா வருது, 4 கல்னா 320 ரூபா வருது, அது கொடுக்க முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவங்கன்னு சொல்லும்போது ஏற்கனவே வேல்யூ பண்ண வேல்யூவர் அந்த இஓடபிள்யூ சைடு ஒருத்தர், நிறுவன சைடு ஒருத்தர், நீங்கள்லாம் இருந்து யாராவது பார்க்க இடத்தையாவது காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீதியரசர். ஆனால் கல் நட்டுறதோ கல்லுக்கு பெயிண்ட் அடித்து அடையாளம் காட்டுறதோ எங்கள் வேலையில், இந்த இடத்துல இந்த பிளாட் இருக்குன்னு மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறுவன தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இவங்க இத்தனாம் தேதி இந்த இடத்தை பார்வையிடலாம் அப்படின்னு சொன்ன ஒரு சிவகங்கை அந்த இடத்த பார்வையிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த நிறுவன தரப்பு காவல்துறை தரப்பு எல்லாம் இருந்து அந்த பிளாட்டை அடையாளம் காட்டுங்க அவங்க பார்க்க வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல 2 அல்லது 3 செட்டு டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, அதாவது பேப்பரில். அது போக டிஜிட்டல் ஃபார்மேட் அது அந்த வெப்சைட்டில் இருக்கும். நிறுவனத்தின் வெப்சைட்டு, காவல்துறையினர் வெப்சைட்டு மற்றும் இந்த ஏலம் ஓடுற வெப்சைட்டு, இதிலெல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் அந்த சொத்தோட டாக்குமெண்ட்ஸு இருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இதில் பிரச்சனைன்னு திரும்பி வந்தால், ஏலம் எடுத்ததுக்கப்புறம் இதில் பிரச்சனைன்னு வந்தால் இவங்கெல்லாம் பொறுப்பு இல்லை. அதனால் நீங்கள் ஏலம் எடுக்க முன்னாடி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அது உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ 31 சொத்துக்கள் இருக்குது. அதில் 31 ஷெட்யூல். அதில் 31ன்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அது 31 இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது மார்ச் 3 அல்லது 4 நம்ம மார்ச் 4 அல்லது 5 ஏலம் வைக்கலாம். அதற்கு நம்ம விளம்பரம் கொடுக்கலாம். அது ஒரு ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இப்போ 3 இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது, தினமணி, தினகரன், தினமலர், இப்படி தமிழ் பேப்பர் இருக்குது. இதில் தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் அண்டு தமிழ். இங்கிலீஷ் பேப்பரில் இங்கிலீஷில் விளம்பரம் இருக்கும், தமிழ் பேப்பரில் தமிழில் விளம்பரம் இருக்கும். அந்த மாதிரிலாம் கொடுத்துடலாம். இடத்தை பார்வையிடுறதுக்கு அதிலே சொல்லிடுவாங்க, இடத்த எத்தனாம் தேதி பார்வையிடணும் என்னன்ட்டு. அது மாதிரி ஒரே விளம்பரம் தான். ஒவ்வொரு சொத்துக்களுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு மாவட்ட சொத்துக்களுக்கு தனித்தனியாக அந்த மாதிரி இல்லை, ஒரே விளம்பரம். அந்த 31 ஷெட்யூலையும் போட்டு இது வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வெப்சைட்லேயும் இருக்கும். வெப்சைட்டில் நீங்கள் மொத்த சொத்து விவரங்களை நீங்கள் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் இந்த விளம்பரத்துக்கான காசெல்லாம் டேன்பிட் நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் மதுரையில் இருக்குது. அந்த நீதிமன்றம் இந்த வெப்சைட்டில் விளம்பரத்துக்கான காசை அவங்க கொடுக்கணும் பேப்பர் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாட்கள் இடத்தை பார்வையிடுற மாதிரி வச்சுக்கலாம்.
ஒரு நாளைக்கு 300 பிளாட்டு ஏலம் விட முடியும். அந்த வெப்சைட்டில் ஒரு நாளைக்கு 300 பிளாட் தான் ஏலம் விட முடியும். அதற்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல 400 பிளாட் மொத்தமாக இருந்தால் அதை கன்சிடர் பண்ணலாமா, அதை பரிசீலனை பண்ணி 400 பிளாட் விடலாமா நீதியரசர் கேட்டுக்கு அது மாதிரி பண்ணலாம். ஆனால் என்னென்னா அது 10 to 6 8 மணி நேரம், காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இப்போ என்னென்னா 6 மணிக்கு முடிஞ்சால் கூட கடைசி 6 மணிக்கு முடியும் போது ஒருத்தர் ஏலம் கேட்குறாரு அப்படின்னா அது திரும்ப வந்து ஒரு 8 நிமிஷம் கூடும். அப்போ 6-8 வரைக்கும் போயிடும். அப்போ 6-8க்கு இன்னொருத்தர் ஏலம் கேட்குறாரு, அதை விட அதிகமாக அப்படின்னா திரும்ப 8 நிமிஷம் கூடும். அதனால் அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வைக்க முடியும், நேரத்தை கூட்ட முடியாது அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இது எப்படி பண்ணணும், இவங்க வந்து அந்த எம்எஸ்டிசி வெப்சைட்டில் ஏலம் விடும்போது அதில் வந்து எக்ஸம்ஷன் இஎம்டி கட்ட வேண்டாம் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், அது முன்தொகை, அது வந்து முதலீட்டாளர்கள் வந்து பணம் கட்டாமல் கலந்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. அதுபடி அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், எக்ஸம்டடு, பேயபிளாக மூன்றாவது தரப்பினர், தேர்ட் பார்ட்டிஸ், வெளியே உள்ள யாருனாலும் ஏலத்தில் கலந்துக்கலாம். அவங்க வந்து பணம் கட்டி கலந்துக்கணும். இவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸம்ஷன்றது விதிவிலக்கு முதலீட்டாளர்களுக்கு, அது கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஏலத்தில் கலந்துக்க விரும்புகிற எல்லாரும், அது முதலீட்டாளர்களோ முதலீட்டாளர் இல்லையோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது 1000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணணும். அவங்க 1000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணணும்னா அவங்களுக்கு பேன் கார்டு இருக்கணும், இல்லை ஆதார் கார்டு இருக்கணும், அடையாள அட்டை, பேன் கார்டு அல்லது ஆதார் அட்டை, அதை கொடுத்து நீங்கள் 1000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணணும். ஒரு தடவை ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ஏலத்தில் வேணாலும் கலந்துக்கலாம், எத்தனை பிளாட் வேணாலும் ஏலம் கேட்கலாம். அது வந்து 1 வருஷத்திற்கு வேலிடு. நீங்கள் கட்டுற அந்த 1000 ரூபா ஃபீஸ் வந்து 1 வருஷத்துக்கு வேலிடு. 1 வருஷம் வரைக்கும் நம்ம அதை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் லாகின் பண்ணுறது வந்து அந்த 1000 ரூபான்னா 18% ஜிஎஸ்டி. அப்போ 1000 ரூபாய்க்கு 180 ரூபா ஜிஎஸ்டி வரும். அப்போ 1180 அது வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒருத்தர் வந்து 1180 ரூபா கட்டி சேர்ந்துக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அதில் கலந்துக்கிறதுக்கு தகுதியுடையவங்க ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 5000 ரூபா கன்சிடர் பண்ண முடியுமா. போன தடவை வந்து சொல்லும்போது 7000 8000 நாங்கள் ஒரு பிளாட்டு ஏலத்தில் எடுத்தவருக்கு சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து அந்த 5000 ரூபாய் அளவுக்கு நீங்கள் குறைங்க, 7000 அல்லது 8000ன்னு சொல்லியிருந்தார். அதை வந்து அவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் 7000 வச்சுக்கிறோம், 7000க்கு ஜிஎஸ்டி வரும், அதுக்கு 18% ஜிஎஸ்டினா 8260 ரூபா ஒரு பிளாட் ஏலம் எடுத்தவங்களுக்கு. ஏலம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து 8260 ரூபா கட்டணும் அந்த எம்எஸ்டிசி வெப்சைட்டுக்கு. மீதி ஆளுகளுக்கு மீதி வந்து ஏலம் எடுக்காதவங்க அந்த பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்ரிமெண்ட், இவங்க வந்து ஒரு டிஆர்ஓ காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும் எம்எஸ்டிசிக்கு. இது மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணி கொடுங்க, இந்த சார்ஜ் கட்டுறோம் செய்கிறோன்னு அக்ரிமெண்ட் கொடுக்கணும். அதற்கு யார் அக்ரிமெண்ட் வந்து எம்எஸ்டிசியோட போடுறாங்களோ அவங்க ஜிஎஸ்டி ஹோல்டராக இருக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து அரசு அதிகாரி, அவர் ஜிஎஸ்டி வச்சுருக்க மாட்டார். அதனால் அரசு அதிகாரி காம்பிடென்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓவுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணி அவர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் டிஆர்ஓ எம்எஸ்டிசி கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சேங்ஷன் கொடுக்கணும். கொடை ரோட்டில் பார்த்தீங்கன்னா 442 பிளாட்டில் 142 பிளாட் வந்து குவாரிக்காரங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை நீக்கி கொடுத்து ஏலம் கொடுக்கணும்னு சொல்லும்போது நீதியரசர் அது உள்ளபடி தான் நடக்கும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வாங்குபவர்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும், எந்த பிளாட் வாங்குகிறோம் அது ஆக்கிரமிப்பு பண்ணி பல ஆண்டுகளாக இந்த மாதிரி இந்த இது இருக்கிறதுனால பல ஆண்டுகளாக அது வேலி முளைச்சி போயிருக்குது, இடம் அடையாளம் தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணியோ அல்லது ஆக்கிரமிப்பு அகற்றியோ அதெல்லாம் பண்ண முடியாது இந்த நேரத்தில். அதனால் வாங்குபவர்கள் தான் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். மேலும் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஏலம் எடுக்கணும், அசோசியேஷனாக சேர்ந்து ஏலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தனித்தனி பிளாட்டு தான் நம்ம ஏலம் விடுறோம். அதனால் ஒவ்வொரு தனிநபர் தான் ஏலம் எடுக்க முடியும். அசோசியேஷனோ குரூப்ஸோ ஏலம் எடுக்க முடியாது. அசோசியேஷன் ஏலம் எடுத்தால் அவங்க பணம் கட்டி தான் ஏலம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக பணம் கட்டி ஆகணும் ஏலம் எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் எதாவது பிரச்சனைனா அதற்கு வந்து இவங்க பொறுப்பு இல்லை. அப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தூத்துக்குடி அங்கே உள்ள இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறுவன தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா டிடிசிபி ரேரா எல்லாமே நாங்கள் அப்ரூவல் வாங்கி அந்த லே அவுட்டு ஸ்கெட்சு பிளான் கொடுத்துருக்குறோம். அந்த இடத்துல கல் இல்லைன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இடத்த காட்டுறதுக்கான நாங்கள் ஆள் இருக்கிறோம், நாங்கள் இடத்த காட்டுறோம். ஏன்னா ஒரு கல் வந்து 40 ரூபா வருது, ஒரு பிளாட்டுக்கு 4 கல்னா 320 ரூபா வருது. பல ஆயிரம் கல் வாங்கினா அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அதுக்கு கல்லெல்லாம் பெயிண்ட் அடிச்செல்லாம் நாங்கள் காட்ட முடியாது. எங்கள் ஆள் அங்கே இருப்பாங்க, பார்க்க வர்றவங்கன்னா பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து அந்த ஏரியாவை வேணால் காட்டுறோம், இந்த இடத்துல தான் உங்கள் பிளாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னோட கருத்து என்னென்னா, என் கிணத்த காணுன்னு வடிவேல் தேடின மாதிரி ஆகிப்போகும் நீங்கள் ஏலம் எடுத்தீங்கன்னா.
இது நீதிமன்றம் சொல்ல நான் சொல்கிறேன். வடிவேல் வந்து கிணத்தக்கான தேடுவார போலீஸை கூட்டிகிட்டு போய், அது மாதிரி நீங்கள் EOW போலீஸை கூட்டிட்டு போய் நாளைக்கு ஏலம் எடுத்ததுக்கு என் கிணத்தக்காரனு தான் தேடணும். அதனால் கல் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்த்துங்க நீங்கள். இவங்க வந்து அதை காட்டுறது பாசிபிலிட்டி இல்லை, கல் நட்டுறது பாசிபிலிட்டி இல்லைன்னு நிறுவன தரப்புன்னு சொல்லிட்டாங்க. நீதியரசர் வந்து அந்த இடத்த காட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. கல் நட்டி கொடுங்க, அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க, ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அது மாதிரி இருந்தால் அது எல்லாமே உங்கள் பொறுப்பு தான், நீங்கள் ஏலம் எடுத்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இவங்க வந்து நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, MSTCக்கு 10,000 பிளாட் இருக்குது. ஒரு பிளாட்டுக்கு 2 பேர் வச்சோட ஒரு 20,000 பேர் வருது. ஒரு ஆள் 1000 ரூபா உங்களுக்கு கட்டுறாங்கன்னா பல கோடிகள் வந்து உங்களுக்கு இந்திய அரசுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பெரிய வருமானம் வரப்போகுது. அதனால் இதற்கு நீங்கள் கூடுதலாக ஆட்கள், மேன் பவர், கூடுதலாக எம்ப்ளாயீஸ் வச்சு அடிஷனலாக இதெல்லாம் கூடுதல் ஆட்களை வச்சு நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த வேலைகளை செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அந்த MSTC ஆஃபீஸர்ஸ்ட்டு வந்து நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. அவங்களும் அது மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர், இப்போ வந்து சீரியல் நம்பர் யாருக்குமே இல்லை. அப்போ சீக்கிரமே வந்து அந்த சீரியல் நம்பர்லாம் போட்டு வெப்சைட்டில் கொடுத்துருங்க. அவங்க அந்த சீரியல் நம்பரை பார்த்து அந்த இதில் அப்ளை பண்ணும்போது EMD எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் பணம் கட்டாமல் ஏலத்தில் கலந்துக்கிறீங்க முதலீட்டாளர்கள், அப்போ வந்து அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸில் உங்கள் கம்ப்ளைண்ட் நம்பர் சொல்ல வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டாக 2361 ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ரவி வந்து 2361 அப்படின்ற நம்பர் அப்படின்னு அந்த பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது போக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பாதி பேருக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சீரியல் நம்பர் வரும். இன்னும் வெரிஃபை பண்ணாதவங்களுக்கு சீரியல் நம்பர் இருக்காது, அந்த வரிசை எண் சீரியல் நம்பர்ன்றது. அப்போ அவருக்கு சீரியல் நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருங்க, எல்லாத்தையும் கலந்துக்க சொல்லுங்கள். இது வரைக்கும் வெரிஃபை பண்ணவங்களுக்குலாம் வெரிஃபைடு லிஸ்ட்டு, அதாவது சரிபார்க்கப்பட்ட பட்டியல், சரிபார்க்கப்பட்டது வெரிஃபைடு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருங்க. செகண்ட் லிஸ்ட் வந்து அன்வெரிஃபைடு, சரிபார்க்கப்படவில்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருங்க. அதை வச்சு அவங்க பார்த்துக்கட்டும். அப்புறம் ஏலம் எடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பணம் எப்படி வசூல் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் பிட்டர், அந்த ஏலத்தில் எடுத்தவர் அதிகபட்ச ஏலத்தொகை கேட்டு ஏலம் யார் எடுத்துட்டாரோ அவர் பேலன்ஸ் பணத்தை கட்டி ஆகணும். நீங்கள் என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ அதையும், அது போக உங்கள் பணம் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதில் உங்கள் முழு பணம் 10 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏலம் எடுத்தாலும் 10 லட்ச ரூபா உங்களுக்கு கழிக்கப்பட மாட்டாது. அந்த ஏலத்தொகையின் மூலம் மொத்தம் எவ்வளோ வருது, இப்போ 6000 கோடி கம்ப்ளைண்ட் இருக்குது, 2000 கோடிக்கு தான் ஏலம் போயிருக்குது. அப்போ 3 1 பங்கு, அப்போ ஒரு 30% வந்து கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருந்தாலும் 10 லட்ச ரூபா கட்டுறவருக்கு 30% உங்களுக்கு 3 லட்சம் மட்டும் அந்த மொத்த பணத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் 3 லட்சம் போக 7 லட்சம் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். அப்போ 7 லட்சம் பணம் கட்டும்போது அதுக்கு 18% GST கட்டணும். சொத்தை ஏலம் எடுப்பவர் அதுக்கு 18% GSTயும் வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்து அவங்களும் பார்ட்டியாக இருந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டைட்டில் டீடு, உரிமை ஆவணம் அதெல்லாம் வரணும். அப்போ பதிவுத்துறை வந்து இதில் வச்சு எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது 3ஆம் தரப்பினர் அதை எடுக்க விரும்புகிறாங்க. தே ஆர் வில்லிங். அவங்க தெரிஞ்சு தான் வர்றாங்க, அவங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக இத்தனை வருஷமாக எல்லா விஷயமும் தெரியும். அப்போ அவங்க தெரிஞ்சு தான் வர்றாங்க. அப்போ வில்லங்கன்றது நம்ம ஏன் சொல்லணும், அவன் எடுத்துக்கிட்டால் அது அவனோட பிரச்சனை. வில்லங்கன்னா அது அவன் தான் பார்த்துக்கணும், அதுக்கு வந்து நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்றது நம்ம ஏற்கனவே டிஸ்க்ளைமர், பொறுப்பு துறப்பு அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். அதனால் அது ஏலம் எடுத்தவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அது முற்றிலும் 3ஆம் நபர் அப்படின்னு மட்டும் இருந்தால், கம்பெனி பேர் இல்லாமல் செய்யாமல், கம்பெனிக்கே சம்மந்தம் இல்லை இன்னொரு ஆள் பேர் இருந்தால் மட்டும் அதை சொல்லுங்கள், அதை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி நீக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா எந்த ரிஸ்க்குக்கும் நீதிமன்றமோ காம்பிடென்ட் அத்தாரிட்டியோ காவல்துறையோ ஏலமுடும் அதிகாரியோ நிறுவனமோ பொறுப்பு இல்லை, எடுக்கிறவன் தான் ஃபுல்லாக பொறுப்பு அப்படின்றத நீதிமன்றம் தெளிவாக தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ஏலம் எடுப்பவர் ரொம்ப தெளிவாக இருந்து பார்த்துக்குங்க. மேலும் வந்து அந்த ஆக்ஷன் விட போகிற வெப்சைட் பேர் என்னென்னா www.mstc.ecommerce.com அதெல்லாம் விட போகிறாங்க. நாளைக்கே நிறுவன தரப்பினர், அதாவது அக்யூஸ்டு கம்பெனி, அவங்களும் EOW அதிகாரிகிட்ட, காம்பிடென்ட் அத்தாரிட்டிகிட்ட போய் உட்காந்து இது எல்லாத்தையும் பார்க்கணும். எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குது, எந்தெந்த இடம் சரியாக பார்க்க முடியாமல் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். அவங்க நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். ஒரு காப்பி வந்து EOW ஆஃபீஸ்லேயே இருக்கணும், ஒரு காப்பி வந்து அவங்க நிறுவன தரப்பு, அப்புறம் வந்து EOW ஆஃபீஸு, இன்னொன்று காம்பிடென்ட் அத்தாரிட்டி, அதாவது DRO ஆஃபீஸ், அங்கே எல்லாமே ஒவ்வொரு காப்பி இருக்கணும். அங்கே போய் யார் வேணாலும் போய் பார்த்து கேட்டுக்கலாம், எப்படி ஏலத்தில் கலந்துக்கிறது, எப்படி வெப்சைட்டில் பார்க்குறது, எப்படி லாகின் பண்ணி உள்ளே போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் DRO ஆஃபீஸ்லேயும்
இஓடபிள்யூ ஆஃபீஸ்லேயும் யார் போய் கேட்டாலும் அவங்க விவரம் சொல்லணும், எப்படி இப்படி உள்ளே போகிறது, என்ன செய்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க விவரம் சொல்லணும். யாராவது அந்த இடத்த பார்க்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த இடத்தை காட்டணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஆள் வச்சுருக்கணும், அந்த இடத்த காட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காவல்துறையும் காம்பிடென்ட் அத்தாரிட்டி இஓடபிள்யூ போலீஸ் அண்டு டிஆர்ஓ அவங்க வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும். நாளை மறுநாளைக்குள்ள அந்த கம்பெனி இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு காவல்துறையினருக்கு அதில் டிஸ்பியூட் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் காவல்துறையினர் நிறுவனத்திலும் இதெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனையே இல்லை, அதை எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி நீதிமன்றத்திற்கு சொல்லணும். அந்த தேதியில் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 31 ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டால் அது 1வது ப்ராப்பர்ட்டி வந்து அமிர்தா சிட்டி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏழை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3வது ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி, அப்புறம் அந்த சீரியல் நம்பர் இருக்குது ஒவ்வொரு ஊரும், அதில் எந்தெந்த சீரியல் நம்பரில் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1ல் பிரச்சனை இல்லை, 3 தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி 4வது சீரியல் நம்பர், 6வது சீரியல் நம்பர், 7வது சீரியல் நம்பர், 8வது சீரியல் நம்பர், 11வது சீரியல் நம்பர், 13வது சீரியல் நம்பர், 27வது சீரியல் நம்பர், இதிலெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது. ஒக்கூர் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து செக் பண்ணி எல்லாம் பண்ணி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சங்கம் மற்றும் கூட்டாக ஏலம் கேட்க முடியாது, ஒவ்வொருத்தர் தனித்தனி ஏலம் கேட்க முடியும். சங்கத்தின் பேரில் ஏலம் கேட்டால் சங்கம் பணம் கட்டி ஏலத்தில் கலந்துக்கணும். அப்புறம் சங்கம் என்ன பணத்துக்கு ஏலம் கேட்குதோ அது மொத்தமாக சங்கம் அந்த பணத்தை கட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைய நீதிமன்ற நடைமுறை. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எங்கெங்கே பிரச்சனை இல்லை, எந்தெந்த பிளாட் கிளியராக இருக்குது, எந்தெந்த பிளாட்டில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ரெடி பண்ணி ஏலம் விடக்கூடிய ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்காக வந்து இந்த வழக்கானது 18ஆம் தேதி வாய்தா போடப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி அந்த விளம்பரம் கொடுக்கறதுக்கான ஒரு உத்தரவை நீதியரசர் வந்து பிறப்பிப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது 18/2/2026 அன்றைய தேதியில் விசாரணைக்கு வரும். மேலும் இதுதான் நீதிமன்றத்தில் நடந்த நடைமுறைகள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இடமோ பணமோ யார் எதை கேட்டாலும் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும். இடம் என்னைக்கு பதிவு செஞ்சு தர்றாங்களோ அன்னைக்கு தான் பணம் கேட்குறவங்களுக்கும் பணமாக கிடைக்கும். அப்போ பணம் வாங்குறவங்க பார்ட்டாக பணம் வாங்கிக்கலாம். முதல்ல 30%, பிறகு 20%, 10%, 5% என்ன ஏலம் விடுறாங்களோ ஏலம் விட உங்களுக்கு பணம் பிரித்து கொடுப்பாங்க. அந்த பணம் 100% உங்களுக்கு வட்டியுடன் வரணும்னு சட்டத்தில் இருக்குது. உங்கள் பணம் வட்டியுடன் வேணும்னா வட்டியோடு வாங்கிக்கலாம். இல்லைன்னா காம்பவுண்ட் அஃபென்ஸ், எனக்கு அசல் மட்டும் கிடைச்சா போதும்னா நீங்கள் அசல் மட்டும் வாங்கிட்டு கையெழுத்து போடலாம். இல்லைன்னு நான் ஏற்கனவே வாங்கின பணத்தை கழிச்சுக்கிறேன், பேலன்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சாலும் போதும், நீங்கள் வாங்கிட்டு கையெழுத்து போடலாம். ஆனால் இடமோ பணமோ ஒரே நாளில் தான் கிடைக்கும். இவங்களுக்கு இடம் பதிஞ்சு கொடுக்குற அன்னைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். அதுமாதிரி 60,000 பேர் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 60,000 பேருக்கும் ஒரே நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரும். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, எங்களை இன்னும் அக்கௌண்ட்டே எங்கிட்ட கேட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்க. பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏல நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு எல்லாத்துக்கும் பணம் வரும். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, தொடர்ந்து நம்ம இதை பலமுறை சொல்லிட்டோம், சங்கம்ன்றது கட்டாயம் இல்லை. நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்க, வீட்டில் இருங்க, உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. சங்கத்தில் சேர்ந்தால் தான் பணம் வருமா, சங்கத்தில் சேரலாம் பணம் வராதா, நான் எந்த சங்கத்துலையும் சேரலை, எந்த சங்கத்தில் சேரணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. தொடர்ந்து அதை தான் கேட்குறீங்க. புகார் கொடுக்கணுன்றது மட்டும்தான் கட்டாயம், சங்கத்தில் சேரணும்னு கட்டாயம் இல்லை. புகார் கொடுத்த அனைவருக்கும் பணம் கிடைக்கும். அப்போ நான் புகார் கொடுக்கல, எனக்கு எப்போ பணம் வரும் அப்படின்னா, புகார் கொடுக்காதவங்களுக்கு பணம் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுங்க. இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, நான் இன்னும் புகாரே கொடுக்கல, எனக்கு எப்போ பணம் வரும்னு கேட்காதீங்க. புகார் கொடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடையாது. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பதிவு கட்டணம் அது ஏற்கனவே நீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு. நீங்கள் எவ்வளோத்துக்கு ஏலம் எடுக்கீங்களோ அந்த தொகைக்கு தான் பதிவு கட்டணம் செலுத்தணும். அது ஏற்கனவே நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ, சந்தை மதிப்பு, வழிகாட்டி மதிப்புன்னு. வழிகாட்டி மதிப்புன்றது என்னென்னா, ஒரு எடுத்துக்காட்டு, விருதுநகரில் 5ஆம் நம்பர் பிளாட்டு, அதுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பு அப்படின்னா அது 1 லட்சம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஏலத்தின் மூலமாக இல்லாமல் நீங்கள் கம்பெனி நடந்துட்டு இருக்கும்போது அந்த சொத்தை 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க. விருதுநகரில் ஒரு 1ஆம் நம்பர் பிளாட்டு 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு வழிகாட்டி மதிப்பு, கைட்லைன் வேல்யூ, அது வந்து சப்ரிசார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு இவ்வளோ வேல்யூ அரசாங்க மதிப்பு அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 11,000 அந்த ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டி பதிஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் 5 லட்சத்துக்கு நீங்கள் இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த 5 லட்சம் நீங்கள் வாங்குறது வந்து சந்தை மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ தான் 5 லட்சம். நீங்கள் வாங்குற 5 லட்சம். ஆனால் 5 லட்சத்துக்கு வாங்குற பிளாட்டை 1 லட்சத்துக்கு பதிஞ்சிருப்பீங்க. அந்த 1 லட்சம் கைட்லைன் வேல்யூ, அதுக்கு 1 லட்சத்துக்கு 11,000 ஃபீஸ் கட்டி பதிஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போ
அதை வந்து நீங்கள் 5 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்கன்னா 5 லட்சத்துக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டி ஆகணும். ஏலம் மூலமாக எடுக்கிறனால அப்போ அதுக்கு ஜிஎஸ்டியும் வரும், அதுக்கு இன்கம் டேக்ஸும் வரும். அப்போ 5 லட்சத்துக்கு நீங்கள் ஏலம் எடுத்தீங்கன்னா அதற்கு வருமான வரித்துறையும் வரும், ஜிஎஸ்டியும் வரும். இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஏலம் எடுக்கிறவர் கட்டி தான் ஆகணும். அது மாதிரி அந்த 5 லட்சத்துக்கும் நீங்கள் கைட்லைன் வேல்யூ 5 லட்சத்துக்கு 55,000 பதிவு பண்ணி தான் ஆகணும். இப்போ 5 லட்சம் அந்த 11,000 11% 55 லட்சம் 55,000. இப்போ 5,55,000 வருதுன்னா 5,55,000க்கும் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அதுபோக நீங்கள் இப்போ ஏலத்தில் கலந்துக்கிறீங்க, அந்த சொத்து வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 3 லட்சம் கழியுது, பேலன்ஸு 7 லட்சம் வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அதுலேருந்து 3 வாரமோ 4 வாரமோ 2 வாரமோ சொல்லுவாங்க, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கட்டி ஆகணும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பேலன்ஸ் 7 லட்சம் கட்டலை, அந்த 4 வாரம்னு சொல்லிட்டு 4 வாரம் முடிஞ்சு மறுநாள் நீங்கள் வந்தால் கூட 7 லட்சம் கட்டுறதுக்கு எனக்கு தாமதமாகிடுச்சு, பணம் ரெடி பண்ண முடியலன்னு சொன்னால் கூட அந்த இஎம்டி அமௌண்ட் என்ன சொல்கிறாங்களோ, முன்பணம் நீங்கள் கட்டாமல் கலந்துக்கிட்டீங்க, அந்த முன்பணம் என்ன சொல்கிறாங்களோ அது பறிமுதல் செய்யப்படும். உங்கள் அக்கௌண்ட்டில் மீதி ஒரு 1 லட்சம் பறிமுதல் செய்யப்படும். அந்த மாதிரி மீதி எல்லாருக்கும் வந்து 10 லட்சம் கிடைக்குதுன்னா பணமாக கிடைக்கும் போது உங்களுக்கு 9 லட்சம் தான் கிடைக்கும், உங்கள் 1 லட்சம் வந்து பறிமுதல் செய்யப்படும். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து பணம் கிடைக்கும், புகார் கொடுக்காதவங்களுக்கு பணம் கிடைக்காது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி மொத்த ஸ்டாம்ப் சார்ஜெல்லாம் நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஏலம் எடுத்தால் மீதி தொகை கையிலேருந்து கட்டி தான் ஆகணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் புகார் கொடுக்க போகணுன்னு சொல்லும்போது என்கிட்ட எல்லாரும் பேசினதை தான், எங்கள் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கூடாதுன்னு சொன்னார், எங்கள் டைரக்டர் கொடுக்கூடாதுன்னு சொன்னார், கம்பெனிக்காரன் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன்னா கொடுத்தா இடி வந்துடும் அப்படின்னு. ஆனால் புகார் கொடுத்துட்டீங்க. ஆனால் இது வரைக்கும் புகார் கொடுத்தது வந்து லாஸ் தான், அது இழப்பு தான். அப்போ இது வரைக்கும் நீங்கள் புகார் கொடுத்த தொகைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி வராது, அதாவது வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இதுவரைக்கும் புகார் கொடுத்த தொகைக்கு அந்த தொகை திரும்ப வரும்போது இழப்பு தொகை தான் உங்களுக்கு திரும்ப வருது, அதனால் நீங்கள் அதுக்கு வந்து ஐடி கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் இனிமேல் நீங்கள் பணம் செலுத்துனீங்கன்னா ஏற்கனவே உள்ள தொகை மற்றும் இப்போ இருக்கிறது ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக அந்த பிளாட் என்ன ரேட்டுக்கு எடுக்கீங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வருமான வரி கணக்கு காட்டி தான் ஆகணும். அதையும் தாண்டி இதற்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களை வருமான வரித்துறை கண்காணிக்கலை, ஆனால் இப்போ வந்து வருமான வரித்துறையும் இடியும் இந்த கேஸில் பார்ட்டியாக இருக்காங்க. இந்த வழக்கில் வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் அண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை 2 பேரும் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற ஏலம் எல்லாமே அவங்களுக்கும் ஒரு காப்பி போகும். ஏற்கனவே இங்கே நடக்கிற எல்லா நடவடிக்கைகளும் அவங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும்னு மாண்புமிகு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து வருமான வரித்துறையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஏல நடவடிக்கைகள் முழுவதும் வருமான வரித்துறையும் கண்காணிக்கும், அவங்களும் இந்த இதில் இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இங்கே ஏலம் எடுக்கிற ஃபுல் லிஸ்ட்டு போய் சேரும், இடிக்கும் ஃபுல் லிஸ்ட்டு போய் சேரும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.